உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் எதிர்பார்க்காமல் உங்களோட வீட்டுக்கு அழைச்சிருக்கிறோம் உங்களோட கடையிலேருந்து. ஓகே, இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் அப்படி தானே? எத்தனையாவது பிறந்த நாள்? மறந்து போனீங்களா? இந்த வயசு கூட கூட ஞாபகங்கள் வருதில்லை அப்படியா? பிறந்த நாள்னு தெரியும் எத்தனையாவது, ஆனால் உண்மையிலேயே அந்த பிறந்த நாளை எத்தனையாவது வயதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஜங்காக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க. எப்போவுமே இப்படி ஜங்காக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி இறைவனுடைய நல்லாசிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும்னு சொல்லி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக பிரார்த்தித்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, பார்க்கலாம். இப்பொழுது ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக் கொண்டு உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ரைட், இருங்க அப்படியே இருந்து வேண்டுங்க. ரைட், சரிதானே? சரி, இப்போ சொல்லுங்கள், இந்த சர்ப்ரைஸை ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். யார் இதை தந்திருப்பாங்க? உண்மையான சர்ப்ரைஸ் தான். யாருன்னு தெரியல. உண்மையான சர்ப்ரைஸ் எதிர்பார்க்காமல் வேறு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். திடீரென்று தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, எங்களுடைய ஒரு கிளாஸ் பிடிச்ச ஒரு ஆளை சொல்லியிருக்கிறோம். ஓகே, சரி பார்க்கலாம். சரி, அப்படியா? சரி, என்ன இப்படி சொல்கிறீங்க, மாறி சொல்கிறீங்க, எனக்கே சர்ப்ரைஸ். சரி, பார்க்கலாம். சரி, யார் தந்திருப்பாங்க? சத்தியமாக தெரியாது. இது சத்தியமாக எனக்கு தெரியாத ஒரு இது மாதிரி. சரி, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இவ்வளவு நாளும் உங்களுக்கு பர்த்டே செய்கிறது பிடிக்காது, பிறந்த நாள்ன்றது பிடிக்காது என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த நாளில் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு 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 நபராக இருக்கிறீங்க, உங்களோட குடும்பத்தில் இருந்திருக்கிறீங்க. அதை நினைச்சு செய்திருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு குழுக்கள் சார் அதை நினைச்சு செய்திருக்கிறாங்க. சரி, உங்களோட சகோதரங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க, உங்களோட வைஃப் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, சில பேர் வர முடியாதவங்களாகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு குழுக்கள் தந்திருக்கிறேன். சரி, நீங்கள் யாரை ஃபஸ்ட்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? குரூப்பை நீங்கள் 99 உங்களோட ஏஎல் குரூப்பை நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, உங்களோட அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, தங்கச்சியாக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரும் இருக்க உங்களோட வைஃப் இருக்கிறாங்க. பெஸ்ட் உங்களோட வைஃப், அம்மாவுக்கு அடுத்தபடியாக உங்களோட வைஃப் தான். இவ்வளோ பேரும் இருக்க உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்களே அந்த 99 ஏஎல் பேட்சை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, கெஸ் பண்ணினீங்க. எல்லாருக்கும் தெரியும், கூடுதலாக நான் விரும்ப மாட்டேன். செய்தால் கடைசியாக பேச்சிலான் முடியும். சரி, அது ஓகே. எப்பயுமே நாங்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, மாறணும். சரிதானே? மாற்றத்தை தரும்னு சொல்லுவாங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, அப்படி இருங்க பிரச்சனை இல்லை. ஓகே, இருந்து பண்ணுங்கள். ரைட், அதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பேக்கில் தந்துருக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தான், ஆனால் பெரிய மனசான கிஃப்ட், சின்ன கிஃப்ட் மாதிரி. ஓகே, ரைட், அப்படியே டேபிளில் வைங்க. சரிதானே? சரி, ஃபர்ஸ்ட் உங்களோட 99 பேட்சை சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே அவங்கள இல்லை. சரிதானே? ஷுவர் அவங்கள இல்லை. இன்னும் ரெண்டு பேரை நீங்கள் சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ சொல்லுங்கள். உங்களுக்கு குழுக்கள் தந்துருக்கிறேன், கட்டாயம் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பிறந்தநாளையொட்டி சில டெக்னிக்கலாக வந்திருக்கிறாங்க. சரிதானே? சில விஷயங்கள் சில பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க, விஷ் பண்ணாதவங்களும் இருப்பாங்க, அவங்களாகவும் இருக்கலாம். சரி, ஜாரா. ஆனால் என்னென்னு சொன்னீங்கன்னா, உங்களில் ஒரு மிக்க ஒரு அன்பு வச்சிருக்கிறவங்க. சரிதானே? உங்களில் ஒரு நல்ல எண்ணத்தை வச்சிருக்கிறவங்க. சரிதானே? உங்களோட இரத்த உறவாகவும் இருக்கலாம். சரிதானே? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி, இப்போ சொல்லுங்கள் ரெண்டு பேரும். இல்லாட்டிக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவர் ஒரு கவிதை வாசிப்பார். கட்டாயம் அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குது, கட்டாயம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பார்க்கலாம். யார் வருயா இப்படியெல்லாம் செய்திருக்கிறது? யாரா? என்ன யோசிக்கிறீர்கள், என்ன சொல்கிறீங்க? சரி, தெரியல. வேற ஒரு தரமே இல்லை, வேற ஒரு தரமும் உங்களை பாசம் இல்லை. ஏன் உங்களை சரி, உங்களோட தங்கச்சியாக்களை என்ன செய்து வைக்கலாம்? உங்களோட தங்கச்சியாக்களை என்ன செய்திருக்கலாம்? நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, இன்றைக்கு இப்போ நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. அண்ணாக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அவங்களாகவும் இருக்கலாம், அல்ல உங்களோட அண்ணாவாகவும் இருக்கலாம், உங்களோட அம்மா அப்பாவாகவும் இருக்கலாம். யாரா? சொந்தக்காரன், அதான் டெத்த உறவாகவும் இருக்கலாம், இப்படி இல்லாமலும் இருக்கலாம். இப்படியெல்லாம் யார் இப்படியெல்லாம் எனக்கு செய்யக்கூடியார்கள் யாரால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் யார் தந்தது? அதைத்தான் நான் கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டாக. சரி, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிப்போம். சரிதானே? எங்களோட விஜுருவனுக்கு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிப்போம். சரி, அவருடைய ஒரு வயதை குறிப்பிட விரும்பவில்லை, சரியில்லை. சரி, பார்க்கலாம்.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vijuruban. Happy birthday to you. எங்கட விஜுருவன் எப்படியும் சிரிச்சிட்டு இருந்து எல்லோரையும் சிரிக்க வைக்கிற விஜுருவன், எல்லாரையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்துற விஜுருவன் வந்து இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, யாரப்பா இந்த சர்ப்ரைஸை எனக்கு செய்தது என்ற ஒரு ஆச்சரியம். தங்கச்சியை சொல்லவா அல்லது ஒய்ஃபை சொல்லவா அல்லது அண்ணாவை சொல்லவா அம்மாவை சொல்லவா கோவிக்கிறாங்களா என்ற ஒரு கெஸ்ஸிங், அப்படி தானே? ஏன்னா சரி பார்க்கலாம். இந்த இடத்துல இல்லை போல இருக்குது, சரி தானே? ஒரு யாழ்ப்பாணத்துலாம் இருக்கிறாங்க. சரி இப்போ சொல்லுங்கள். அண்ணா அண்ணா அப்படியா? சரியான கிட்டத்தட்ட வந்திருக்கிறீங்க அண்ணா. 99 பேட்ச். அடுத்தது இன்னொரு ஆளை நீங்கள் கெஸ் பண்ணலாம், பார்க்கலாம். சில வேளைகள் அண்ணாவும் இருக்கலாம். அடுத்த கெஸ் இங்கே யாராக இருக்கும்? இப்படியெல்லாம் செய்கிறது யாரா? செய்கிறது யாரா? என்ன அங்கங்கே கண்ணு போகுது? எந்த தங்கச்சியை சொல்கிறது? அப்படியா? எந்த தங்கச்சியை சொல்கிறது? அப்படியா? இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் இந்த ஆண்டில் செய்திருக்கிறாங்க யாரா? 2 பேரும் தான். 2 பேரும் தான். இன்னொரு ஆங்கில இருக்கிறாங்க, சொல்லிடுங்க, அப்புறம் கவலைப்படுவாங்க. அதை தான் யோசிக்கிறேன். ஆனந்த். அப்படி சரி பார்க்கலாம். சரி நாங்கள் இப்போ ஒரு கவிதை ஒன்று இருக்குது, சரிதானே? அதுவும் தந்திருந்தாங்க, கவிதை கட்டாயம் வாசிக்க சொல்லி. சரி பார்க்கலாம். ஆனந்த், உங்களோட அண்ணா வினோதன், 99 பேட்ச், சரிதானே? 3 பேரில் ஒருத்தங்கள்ல ஜாரா? 3 பேரில் ஒருத்தங்க ஜாரா? சரி நீங்கள் இப்போ கெஸ் பண்ணுங்க. 3 பேரில் ஒருத்தங்க யாரை சொல்கிறேன்னு ஒரு தயக்கம். யாரை உண்மையிலேயே? சரி 3 பேரில் ஒருத்தங்கள்ல. சரி கெஸ். உண்மையிலேயே சுவர். ஆனந்த், அண்ணா, அண்ணாவா ஆனந்தா, 99 பேட்ச் நண்பர்களா? என்ன இது கட்டாயம் சொல்ல? சரி இல்லை, அதில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது, வேணுடா கண்டுபிடிச்சிருவார். சரி இப்போ சொல்லுங்கள். சரி நான் மெட்டாக்கில் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஆகலும் வந்து டென்ஷன் படுத்த விரும்பல. அண்ணா, அண்ணாவா ஆனந்தா, 99 பேட்ச் நண்பர்களா? நண்பர்கள் அப்படி சொல்கிறீங்க. அண்ணா இல்லை, அண்ணா இல்லை. என்ன சொல்கிறீங்க? சூர அண்ணா இல்லை. சரி தெரியல. சரி பார்க்கலாம். வேறன்னு சொன்னால் இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் தந்தது உண்மையிலேயே நான் தான் கொண்டு வந்து உங்களுக்கு தந்துருக்கேன், சரிதானே? நீங்கள் என்ன மறந்துட்டீங்களே? நண்பர்கள் என்றைக்கு நானும் அடங்குவேன், அப்படி தானே? சரி பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த கிஃப்ட்டுகளை தந்தேன்னு சொல்லிச்சுன்னா அந்த 99 பேட்ச் நண்பர்கள் உங்களுக்கு தந்துருக்குறாங்க, ஓகே தானே? சரி இன்னொரு அவங்களுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் என்ன சொல்கிறீங்க? உங்களோட நண்பர்கள் இப்படி செய்திருக்கிறாங்களே, என்ன சொல்கிறீங்க? உண்மையாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோதான் விரும்புவாங்க. அப்படி எந்த எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் செய்கிறாங்க இருக்கும். நன்றியாக தெரியுது. உண்மையிலேயே அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். இப்போ எல்லோரும் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். எப்போவுமே இந்த நண்பர்கள் வட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவை தரணும். எப்போவுமே இந்த நண்பர்கள் வந்து உங்களோட நல்ல ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருவனுடைய நல்லாசிகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு கவிதை ஒன்று இருக்கு, பார்க்கலாம், சரிதானே? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜுருவன். இப்பூவுலகில் பூக்கும் பூக்களெல்லாம் ஒரு நாளில் வாடிவிடும். ஆனால் நட்பு என்னும் பூ என்றென்றும் வாடாமல் வாசம் தரும் என்பதை உணர்த்தியது எனக்கு. அர்த்தமற்ற வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அன்பு, அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக மாற்றுவது நட்பு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜுருவன். வார்த்தைகள் இல்லாத வடிவம், அளவுகோல் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், என்றென்றும் இன்பமாக வாழ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜுருவன் என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையை அழகாக எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி தான், கடைசி 4 வரியும் அந்த மாதிரி தான். ஓ அப்படி தானே? ஏன்னு சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம், சரி தானே? ஏன்னு நம் கண்ண
நாங்கள் பெற்றோம் அதனாலே யாவும் கற்றோம் மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம் புது பாதை நீயே போட்டு தந்தாய் என் பாதி வழியில் விட்டு சென்றாய் ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல்வேஸ் வெல் தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல்வேஸ் வெல் ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல்வேஸ் வெல் தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல்வேஸ் வெல் டைட்டாக்களை பே ஆனாலும் லூசாக்க நீ மாறு பபாலை போலே நீ வந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம் கடையிலே நூலை கண்டால் all is well. நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம் மாற்ற கடைசியில் சுட்டும் திண்டால் all is well. குண்டு வீடியில் நட்பாய் கோட்போம் ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் all is well தோல்வியா டென்ஷனா சொல்லிடு all is well தடவரை ஆனாலும் லுசாக்க நீ மாறு பப்பாலை போலே நீ வந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம் கண்ணின் வரையிலே நூலை கண்டால் all is well. நூலை கொண்டு வா பட்டால் விடுவோம் மாச கடைசியில் சுட்டும் திரிந்தால் all is well. குண்டு வீடியில் நட்பாய் கோட்போம் ரைட் ஓகே தேங்க்யூ சந்தோஷமாக இருக்கிறீங்க எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும் சரி இப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சத்தியமாக இருப்பாங்க சரி ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஓகே